ஹாய் காய்ஸ், இன்றைக்கு ஒரு சமையல் வீடியோவோட இணைஞ்சிருக்கிறேன். சுவிஸில் இருக்கிற மச்சால்ற ஆட்டிறைச்சி குழம்பு ரெசிபி தான். இதில் சில மாற்றங்கள் நானாக செய்திருக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம் சுவையான ஆட்டிறைச்சி கறி எப்படி செய்கிறேன். முதல்ல நல்லா கழுவி எடுத்து ஆட்டிறைச்சியில் மஞ்சள் தூள், அதோட கறி மிளகாய் தூள், அதோட இந்த மீட்டுக்கு தேவையான உப்பு, தேவைப்பட்டால் இதில் சூப் கட்டி ஒரு பாதி சேர்த்து கொள்ளலாம், இன்னும் சுவையாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதை நல்லா கலந்து எடுத்ததுக்கு பிறகு இதோட ஆட்டிறைச்சி மசாலாவை சேர்த்து இப்படி கலந்து எடுக்கணும். இது அவங்க சொல்லலை ஆட்டிறைச்சி மசாலா போட சொல்லி, ஆனால் நான் தேவைக்கேற்ற மாதிரி எந்த சுவைக்கேற்ற மாதிரி நான் போட்டுக்கொண்டேன். பேன் சூடாயினதோட எண்ணெயை சிறிதளவு கறிக்கு தேவையானதை அதனோட சேர்த்து, இதில் கடுகு அவங்க போட சொல்லலை, ஆனால் போட்டிருந்தேன் நான். அதே மாதிரி சீரகம் அவங்க போட சொல்லலை, ஆனால் நான் போட்டிருந்தேன் நான் சின்ன சீரகம். அதையும் அதோடு சேர்த்து நான் ஏலக்காயும் சேர்த்துருந்தேன். அதோட கிராம்பும் இதோடு சேர்த்து கருவாயும் சேர்த்து நன்றாக கலந்ததுக்கு பிறகு தான் நான் மிச்ச பொருட்களை சேர்த்து கொண்டேன். இது உண்மையிலேயே எனக்கு ஆட்டிறைச்சி கறி என்றால் ரொம்ப விருப்பம். ஸோ எனக்கு சமைக்க தெரியாது. ஸோ மச்சாலோட பேசும்போது தான் அவங்க இப்படி செய்யுங்கன்னு சொன்னாங்க. அதோட வெங்காயம் சேர்த்துக்கொள்ளுங்க, தேவையான அளவு, கறிக்கு தேவையான அளவு. நான் பெரிய செஃப் இல்லை, அதனால் தேவையான அளவுகளில் உங்களுக்கு எப்படி போடணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. நல்லா இந்த வெங்காயம் கிளறி விடுங்க. இதோட கறிக்கு தேவையான ரம்பை இலை மற்றும் கருவேப்பிள்ளையை சேர்த்து கொண்டு நான் சேர்த்து நன்றாக கிளறி கொண்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும், வெங்காயம் நன்றாக பொரிய வேணும். அதோட நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து தான் கிளறணும். நான் ஆட்டிறைச்சி அந்த மிக்சிங்கை நான் போட்டுக்கு பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருந்தேன். ஆனாலும் சுவை நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க சொன்னது வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து அது அந்த பச்சை வாடை என்று சொல்லுவாங்க, அது போனதுக்கு பிறகு தான் ஆட்டிறைச்சியை போட்டு வதக்க சொன்னவங்க. பட் நான் தெரியும் தானே, புது சமையல்காராக்கள் எப்படி டென்ஷனில் சமைப்பாங்க. ஆனாலும் கறி நல்ல வடிவாக தான் வந்திருந்தது. ஸோ நான் ஆட்டிறைச்சியை நன்றாக கிளறினதுக்கு பிறகு தான் போட்டு இஞ்சி, அதே நேரத்தில் வெள்ளைப்பூடு சேர்ந்த கலவையை அதோடு சேர்த்து போட்டிருந்தேன். அதோட சிறிதளவு தண்ணீர், அதாவது உங்களோட ஊரில் எப்படி ஆட்டிறைச்சி அவியுமன்றது எனக்கு தெரியலை. பட் இது நான் கத்தாரில் செய்கிறதால ஆட்டிறைச்சி கொஞ்சம் அவியக்கூடியதாக இருக்கும். நான் வாங்கினது இந்தியன் மட்டன் தான். ஸோ நான் சொன்ன மாதிரி கறியெல்லாம் போட்டதுக்கு பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருந்தேன். ஆனாலும் கறி நல்லபடியாக தான் வந்திருந்தது, பிரச்சனை இல்லை. அதோட இப்போ இது நான் வாங்கினது கத்தார் நாட்டில் தான் வாங்கி இது சமைச்சு கொண்டிருக்கிறேன். ஸோ இங்கே இப்போ மட்டன், இந்தியன் மட்டன் 46 ரியால் போட்டிருக்கிறாங்க. நான் அரை கிலோ வாங்கியிருந்தேன், அரை கிலோவுக்கு கூடத்தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதுக்கு பச்சை கொச்சிக்காய் ஒன்று போட்டால் இன்னும் நல்லா இருக்குமென்று தான் சொல்லியிருந்தவங்க. பச்சை கொச்சிக்காய் இல்லாத காரணத்தால் இப்படி நான் போட்டு செய்திருந்தேன்னா, உண்மையிலேயே நல்லா கொதிக்க விடணும்னு சொல்லியிருந்தவங்க. நல்லா கொதித்து தண்ணி வற்றணும், வற்றி அந்த எண்ணெய் பதம், எண்ணெய் திரண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மாதிரியே செய்திருந்தேன். வேறு லெவலில் இருந்துச்சு இந்த ஆட்டிறைச்சி கறி. நான் சும்மா தான் இந்த காணொலியை எடுத்திருந்தேன், அதை அப்படியே உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு பிறகு தேவையான அளவு, கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி, நல்லா தண்ணி வற்ற, அதில் இருக்கிற எண்ணெய் திரண்டு வர வரைக்கும் நல்லா கிளறி கொண்டுருங்க. பாருங்கள், இப்போ
எவ்வளோ தண்ணி வற்றிட்டு தெரியும் உங்களுக்கு. கடைசியாக நம்ம இதுக்கு சேர்க்க வேண்டிய விஷயம், நல்லா ஓஃப் பண்ணதுக்கு பிறகு பாதி லெமன் அதை நீங்கள் நல்லா இப்படியா வந்ததுக்கு பிறகு நீங்கள் சேர்த்து மூடி வச்சிங்கன்னா செம்மையான அட்டர்ச்சி ரெடி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் சமைச்சிருந்தேன், பயந்து தான் சமைச்சிருந்தேன்னா அதான் மாறி மாறி திங்ஸ்கள் போட்டிருந்தேன். அதே நேரத்தில் சில திங்ஸ்கள் போட சொல்லாத திங்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன்னா, ஆனாலும் கறி நல்லா இருந்துன்னு தான் வீட்டாக்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படித்தானே எல்லாம் பழகத்தான் வேணும். வெளிநாடு வந்ததுக்கு பிறகு தான் ஆண்கள் அதிகமாக சமைக்க பழகுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் நாட்டில் இருக்கவங்களும் அம்மா சமைச்சு தந்திருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம சமைச்சு சாப்பிட வேண்டியிருக்கும். ஸோ இப்படியான தருணத்தில் நீங்கள் தேசிக்காய் ஊற்றுனீங்க என்றால் ரொம்பவே நல்லா இருக்கும். நான் உடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஹீட்டில் இருக்குது. தேசிக்காவை பிழிந்ததுக்கு பிறகு நல்லா மூடி வச்சிங்கன்னா செம்மையான அட்டர்ச்சி குழம்பு தரமாயிரும். இதில் லைட்டாக உப்பு கூடிட்டு அதனால் ஒரு உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறேன். அது காட்டியிருக்க மாட்டேன். உப்பு கொஞ்சம் கூட்டினதால் உருளைக்கிழங்கு போட்டேன், அது சரியாக வந்துச்சு. ஸோ நீங்களும் இது மாதிரி சமைச்சு சாப்பிட விரும்பினா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.